ஹலோ தமிழத்துக்கு வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நம்ம இந்த பாக்ஸ் நாட்டில் எப்படி ஹேண்டில் போடுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏற்கனவே இந்த பூஜை கூட எப்படி போடுறதுன்றதை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த ஹேண்டில் போடுறது எப்படின்றது தனி வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் 2 இது போட்டிருக்கேன் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி ஹேண்டில் போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இன்றைக்கி இந்த ஸ்கொயர் கூடையில் தான் உங்களுக்கு பாக்ஸ் நாட் ஹேண்டில் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த கூடை எப்படி போடுறதுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த கூடைக்கு மட்டும் நமக்கு ஒயர் ஜாஸ்தியாக தேவைப்படும். நான் 12 அடியில் 3 ஒயர் எடுத்திருக்கேன். ரெண்டு ஒரே கலர்லேயும் 1 வேறு கலர்லேயும் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நாம் ஒரு கலர் சேமாக இருக்க கலருக்கு நடுவில் இந்த மாதிரி மாற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு கலர் அழகாக வரும். பாருங்கள், இங்கே ஒய்லெட்டில் 2 எடுத்திருக்கேன், பிங்க்கில் 1 எடுத்திருக்கேன். இது ஒரு ஒய்லெட், இங்கே ஒரு பிங்க், இங்கே ஒரு ஒய்லெட்டுன்னு வந்திருக்கு. அந்த மாதிரி ஆர்டரில் நாம் இதை வச்சுக்கணும். சரிசமமாக ஒயர் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வாங்க எப்படி போடலான்றதை சொல்கிறேன். இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்காக நீங்கள் போடக்கூடாது. இந்த கூடையை இப்படி திருப்பி நம்மளை மேல் நோக்கி வரா மாதிரி தான் போடணும். இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்ட் ஒயர். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல இது ஒய்லெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு, செகண்ட் பிங்க்கில் இருக்கிறது செகண்டு, இந்த ஒய்லெட் தேர்டு. நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இது சுற்றி தான் நம்ம போட வேண்டியது வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் நமக்கு 3-4 நாட்டு ஒன்றா வரும். அப்போ தான் நமக்கு கிராஸ் ஆகும். நம்ம கிராஸ் ஆகிற ஒயரை வச்சு தான் இந்த கூடையை போட முடியும். வாங்க இப்போ நம்ம எப்படி போடலான்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயரை எடுத்து நாம் நார்மல் நாட் போட்டுக்கணும், அதாவது பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு, இந்த சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் இந்த 2 ஒயரையும் வச்சு நாம் போடணும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வச்சு நம்ம செகண்ட் ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இது நான் கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு போடுவேன். ஏன்னா நான் கேமராக்காக காமிக்கிறதுனால எனக்கு கேப்பு கிடைக்கும். நீங்கள் போடும்போது கிட்ட வச்சு போடுங்க, அப்போ தான் இந்த கேப் வராது உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் 2வது நாட் போடுறேன். இப்போது ரைட் சைடில், இது எனக்கான ரைட் சைடில் நான் பாருங்கள், இப்போது 3வது நாட் போடுறேன். இது ரைட்டு லெஃப்ட்டுன்னு அப்படியே ரவுண்டாக போட்டுக்கிட்டே வர வேண்டியது வரும். இப்போது நாம் 3 நாட் போட்டோம், மீதி இருக்கிறது இந்த 2 ஒயர். இப்போ நம்ம இதே டைரக்ஷனில் போடக்கூடாது. இப்போ நம்ம எப்போவும் எப்படி போடுவோம் தெரியுங்களா, அதே மாதிரி நமக்காக திருப்பி வச்சுக்கிட்டு இதை நம்ம போடணும். அப்போ தான் இந்த உள்பக்கமாகவே போகும், வெளிப்பக்கமாகவே வரும். இப்படியே அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும். அதுக்காக தான் இது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒயர் மட்டும் நிறைய தேவைப்படும். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். இப்போது இதுக்கு இது இன்ட்டு ஆகுது, இதுக்கு இது கிராஸ் ஆகுது. எதெல்லாம் கிராஸ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம அப்படியே ரவுண்டாக சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இந்த பாருங்க, இப்போ இது 2 கிராஸ் ஆகுது, நான் போடுறேன். இப்போ இது 2 பிங்க் 2 கிராஸ் ஆயிருக்கு, அந்த 2ஐயும் போடுறேன். இப்படி தான் திருப்பிக்கும். நீங்கள் அடிக்கடிக்கு அதை கவனிச்சுக்கணும். இப்போ கவனிக்கணும். இங்கே பாருங்கள்,
இந்த 2 ஒயரும் கிராஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே போடணும். பாருங்க, இப்போ நம்ம ஒரு ரவுண்டு அப்படியே முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, அப்படியே எங்கெங்கே இன்ஃபினிட்டிவாக கிராஸ் ஆகுதோ உங்களுக்கு அப்படியே லைனாக வந்துடும். உங்களுக்கு முதல்ல ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாகிடும். இது அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். இப்போ எது கிராஸ் ஆகிருக்கு பாருங்கள், இது 2ம் கிராஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அப்படியே எது கிராஸ் ஆகுதோ நம்ம அப்படியே சுற்றி தான் இதை போட்டுட்டு வர வேண்டியது வரும். கூட கொஞ்சம் நசுங்க தான் செய்யும். நீங்கள் பூஜா கூட போட்டாலும் சரி, வேறு எந்த கூடையில் இதை போட்டாலும் நம்ம சுற்றி போட்டுகிட்டே வரும்போது இது கொஞ்சம் வளையும், அதுக்கப்புறம் சரியாயிடும். இப்போ எதெல்லாம் கிராஸ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இது சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது. ஆனால் இதுக்கு மட்டும் ஒயர் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கணும். ரொம்ப நீளமாக வேணும்னா இதை விட அதிகமாக எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு மீடியமாகவே வரும். எனக்கு இந்த அளவு போதுன்றதுனால நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த கூடையில் ரொம்ப லென்த்தாக இருந்தால் நல்லா இருக்காது. 11 இல்லை 12 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2x2 மாடல் மாதிரியே தான் இந்த ஒயர் ஃபுல்லாக வரும், இந்த ஹேண்டில் ஃபுல்லாக. இப்படி சுற்றி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இங்கே கேப் விட்டேன், அதனால் இப்படி இருக்குது. இதை நான் அப்புறம் பிரிச்சுட்டு உங்களுக்கு அழகாக போட்டுருவேன் எனக்கு தேவைப்படுற மாதிரி. இங்கே பாருங்கள், இதே மாதிரி சுற்றி நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இது மட்டும் ஒயர் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் வந்தால் கூடையோட அளவும் ஹேண்டில் அளவும் கம்மியாயிடும். அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒயர் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால கூட ஒரு நீட்டுக்கும் நாம் போடுற இந்த ஒயரை அளவு பட்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப்போடு வச்சு நீங்கள் அதை போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். நம்ம சாதாரண கூடையிலலாம் நாமளே போட்டுடலாம். எப்படி இருந்தாலும் 6 அடி இல்லைன்னா 7 அடின்னு எடுப்போம். இது பெருசாக இருக்கிறதுக்குனால என்ன ஆகும்னா ஒயர் அளவு இது பண்ணும்போது ஒருத்தவங்க ஹெல்ப் இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது இப்படியே நாம் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தாங்க. அப்படியே போட்டே வந்து இதுக்கப்புறமா உங்களுக்கு மாறவே மாறாது. எங்கெங்கெல்லாம் நம்ம கிராஸ் கட்டில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அதுவே தன்னால் வணங்கி வரும். அப்படியே இன்ட்டுவாக மாறிக்கிட்டே வரும். எங்கெங்கெல்லாம் கிராஸ் நாட்டு விழுதோ அங்கெல்லாம் நீங்கள் இதை போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். இப்போ இந்த கூட ஹேண்டில் எப்படி வந்திருக்குன்னு இதே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா
இந்த மாதிரி நமக்கு ஹேண்டில் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே மிக்சரில், இங்கே பிளெயினில், இங்கே பிளெயின், இங்கே மிக்சரில் இந்த 2x2 மாடல் மாதிரியே அப்படியே ஃபுல்லாக வரும். நீங்கள் அதே மாதிரியே போட்டு போயிட்டு நம்ம எப்பயும் கூட எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நான் உங்களுக்கு அந்த கூடையை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இந்தளவு ஒயர் கம்மியானோடனே நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நாம் இதை எப்பவும் போல் எப்படி சொருகுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கு சென்டர் பார்க்கணும். இதுக்கு சென்டர் பார்த்து நாம் இது பண்ண வேண்டியதுதான். இதே மாதிரி உள்ள எப்போ நம்ம ஹேண்டில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் இதையும் நாம் ஃபினிஷ் பண்ண வேண்டியது. இதுங்க நல்லா வச்சு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நாம் இப்படி நாட் போட்டு இந்த சைடில் நம்ம சொருகி விட வேண்டியது தான். அதுவும் உங்களுக்கு ஒரு 2-3 போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்பவும் நாம் சொருகி விடுற மாதிரியே தான் 2 சைடும் சொருகி விட்டுக்கணும். இது நான் ரொம்ப டைட்டாக போட்டிருக்கிறதுனால என்னால் இதை சொருக முடியல. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் சொருகி விட்டுக்கணும். இது எந்தெந்த டைரக்ஷனில் எப்படி போதோ அதே மாதிரி சொருகினா இப்போ நான் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி தான் வரும். இது நமக்கு பிடிக்கிறதுக்கும் சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஆனால் இதில் ரொம்ப ஹெவி வெயிட்லாம் நம்ம போட வேண்டியதில்லை. இது ஏதாச்சும் ஃப்ளவர் இல்லைன்னா லைட்டான காய்கறி அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இது வரைக்கும் இதில் ஹெவி போட்டதில்லை. இங்கே பாருங்கள். ஆனால் இதுவும் நல்லா தாங்கும். இது நல்ல ஃபேன்சியான ஹேண்டில். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.